எங்கே ஈ காட்டு பார்க்கலாம் என்று டாக்டர் கேட்குறார். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க, பதில் கிடைக்கும். கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் ஈ பார்த்தது இல்லையா டாக்டர்? டாக்டர் ஊசி போட வரும்பொழுது ஒருத்தன் தடுத்துட்டான். ஏன் தெரியுமா? பின்ன என்ன இருக்கும், வலிக்கும் தான் தடுத்துருப்பான். யோசிச்சு பாருங்க, எதுக்காக அவன் தடுத்துருப்பான்? தெரியலையா? சொல்லட்டுமா நான்? ஏன்னா அது தடுப்பூசியாம். பசுமாடு ஏன் பால் தருகிறது? சொல்லுங்க பார்க்கலாம், யோசிங்க. என்னடா அது, பசுமாடுனா பால் தான் கொடுக்கும், ஏன் தருதுன்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதனால் காப்பி டீ தர முடியாது. வெயிட் இல்லாத ஹவுஸ் எது? சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஹவுஸு வெயிட்டே இல்லாமல் இருக்குது? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் லைட் ஹவுஸ். ஏண்டா உங்கள் அம்மாவுக்கு மெதுவாக லெட்டர் எழுதுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒருத்தனை பார்த்து. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? காரணத்தை சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன காரணம் சொன்னான்? கடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கான். என்னென்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? என்னுடைய அம்மாவுக்கு வேகமாக படிக்க வராது. கல்யாண வீட்டில் ஒரு ஆளை மட்டும் இழுத்து சாம்பாரில் போட்டாங்களாம். ஏன்? ஐயோ, என்னடா அது, ஒரு ஆளை தூக்கி சாம்பாரில் போட்டாங்களாமே, யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா அவர் தான் அந்த ஊர்லே பெரிய பருப்பாம். மரமே இல்லாத காடு, அது என்ன காடு? யோசிங்க, என்னவா இருக்கும்? என்னோட காடுனாலே மரம்தான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சிம்கார்டு. இங்கிலீஷில் அம்மாவை மம்னு சொன்னால் பெரியம்மா சின்னம்மாவை எப்படி சொல்லுவாங்க? என்னடா அது, யோசிச்சிங்களா? இதுதான் பதில். பெரியம்மாவை மேக்ஸி மம், சின்னம்மாவை மினி மம்னு சொல்லுவாங்க. எறும்பு பெருசா இல்லை யானை பெருசா அப்படின்னு ஒருத்தனை கேட்குறாங்க ஆசிரியர். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும் யோசித்து பாருங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தலையை பிச்சுன்னு ஓட போகிறீங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மேடம், இறந்த தேதி வேணும். ஏண்டா நாய் படம் வரைந்து விட்டு வாய் மட்டும் வரையாமல் வச்சிருக்க அப்படின்னு பார்த்து ஒருத்தனை கேட்குறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்? பதில் தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன தெரியுமா சொன்னா? அது வாயில்லா பிராணி சார் அப்படின்றான். டாக்டர், என்ன நாய் கடித்து விட்டது அப்படின்றான். டாக்டர் கேட்குறாரு, எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ஒழுங்கான பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன பதில் சொல்லியிருப்பான் பாருங்கள். குசும்புக்காரனாக இருப்பான் போல. கண்டுபிடிச்சிங்களா? அவன் என்ன சொல்கிறான்? பெருமா கோவில் சந்தில் டாக்டர் அப்படின்றான். ஒரு பாம்பு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சான். அது ஏன்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அழுது இருக்கும் பாம்பு? யாருன்னா கொம்புலே அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. ஏன்னா அது எடுத்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சான். எந்த வாட்ச்சு கரெக்டாக டைம் காட்டும்? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் எப்படி பதில் சொல்லியிருக்கான் பாருங்கள். நீங்கள் யோசிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா அவன் என்ன சொன்னான்ட்டு? எந்த வாட்சும் காட்டாது, நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான். அது எந்த காலம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காலமாக இருக்கும்? யோசிங்க பார்க்கலாம். ரொம்ப யோசிக்காமல் சாதாரணமாக யோசிங்க. கண்டுபிடிச்சிங்களா?
கொசுவே இல்லாத காலம். எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி சொல்லணும்? யோசித்து சொல்லணும். அப்படி இல்லாமல் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதில். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி, தீக்குச்சியை பற்ற வச்சு ஏன் இட்லி மேலே வச்சு பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? யோசித்து பாருங்கள். இதை மாதிரி யாராலும் பதில் சொல்லியிருக்கவே முடியாது. அவன் என்னத்தம்மா சொன்னான்? நீங்கள் தானே இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, அதான் தீப்பிடிக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். என் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ நேரம் டாக்டரை பார்க்க வந்தவங்க தானே ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க பதில். இதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்? யோசித்து பாருங்கள். என்ன கேட்டிருப்பார்? கண்டுபிடிச்சிங்களா? சுமார் எத்தனை வீக்காக அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சூரியனை வணங்க சொல்கிறீங்களே, ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தியா இங்கே மறுபடியும் டாக்டர் தான். என்ன சொல்லியிருப்பார்? யோசிங்க பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது இல்லை, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். திருவள்ளுவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அவன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 1330 குறளுக்கு சொந்தக்காரராச்சே, அதான் அப்படின்னு சொல்கிறான். டானிக் சாப்பிடும்போது ரூம் கதவை மூடிக்கிட்டு ஏன் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கேட்குறாங்க அவங்க அம்மா. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? யோசிங்க. அந்த குட்டி பையன் என்ன சொன்னான்னா, டாக்டர் தான் அரை மூடி சாப்பிட சொன்னார், அதாவது அரை. இன்று ஒரு கடி ஜோக்கு பார்க்கலாமா எல்லாரும் சேர்ந்து? குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் கேட்டு இருக்கீங்களா? எல்லாம் கடிக்க தயாரா? நல்லா கடிங்க. ஆனால் ஒன்று சொல்லிட்டேன், நான் பதில் சொன்னதுக்கப்புறம் இதை மாதிரி என்னை யாரும் துரத்தி வந்து அடிக்கக்கூடாது. இப்போ சொல்லிட்டேன்ப்பா. பதில் தெரியுமா? நாம் கேட்டால் கொடுப்பாரா அவரு? கடி எண் 2. ஏண்டா பரீட்சை எழுத வந்துட்டு தூங்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? கடிங்க பார்க்கலாம். இதை மாதிரி எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்குதோ அதை இழுத்து போட்டு கடிங்க பார்க்கலாம். நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். சொன்ன உடனே இதை மாதிரி என்னை யாரும் பண்ணக்கூடாது, சரியா? என் வீட்டை தேடி வந்து நான் ஓடியே போயிடுவேன், சரியா? பதில் சொல்லட்டுமா? கேள்வி பதில் தெரியலைன்னா சும்மா முயற்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா தான் சொன்னாங்க சார். கடி எண் 3. மேலே பந்து வீசினால் அது தானாக கீழே வந்துடுது, எப்படி? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை பாருங்கள். இதை மாதிரி கடிச்சிக்கிட்டே போங்க, கடைசியில் பதில் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிங்களா? இப்போ சொல்லிட்டேன், என்னை அடிக்கக்கூடாது பதில் பார்த்த உடனே. ரொம்ப சுலபமான பதில் தான், சரியா? என்ன பதில் தெரியுமா? ஏன்னா மேலே பிடிக்க ஆள் இல்லை, அதான் கீழே வந்துடுது. கடி எண் 4. நீ ஏன் பரட்டை தலையோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான்? யோசிங்க பார்க்கலாம். எல்லா பக்கமும் இதை மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடி ஓடி யோசிங்க பார்க்கலாம். யோசிக்கிறதோடு விட்டுருந்தோம். இந்த மாதிரி போட்டு செவுத்தில் வச்சு சாத்துன்னு சாத்தக்கூடாது நான் பதில் சொன்னதுக்கப்புறம். அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? பதில் சொல்லட்டுமா? எண்ணெய் சேர்க்கக்கூடாது என்று டாக்டர் சொல்லியிருக்காரு. கடி எண் 5. பல் வலிக்க முக்கியமான காரணம் என்ன? என்னவா இருக்கும்? யோசிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா?
நல்லா யோசிங்க. மண்டையை போட்டு பெராண்டி பெராண்டி யோசித்து பாருங்கள் என்னவா இருக்கும்ன்ட்டு. கண்டுபிடிச்சிங்களா? வேற என்ன? பற்கள் தான். பல் இல்லாமல் வலிக்குமா? அதனால் பற்கள் தான் காரணம். கடி எண் 6. டேய், பனியில் நிற்காதடா, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நிற்க மாட்டேன் அப்படின்னு எதனா சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னான் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க. வழக்கம் போல தான் மண்டையை போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பாருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஆனால் கண்டுபிடிச்சிங்களா? பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பனியில் நிற்கலடா, காலில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கடி எண் 7. கணக்கு பரீட்சையில் கணக்கு போடாமல் எதுக்குடா இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பையனை பார்த்து ஒரு வாத்தியார் கேட்குறார். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பான் யோசித்து பாருங்கள். நல்லா யோசிங்க. தீர யோசித்து பாருங்கள். அருமையான பதில். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? என்ன பதில்னா, சார் நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு என்று அப்படின்னு சொல்கிறான்பா அவன். கடி எண் 8. இரும்பு மனிதர் என்று யாரை அழைக்கலாம்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க. யாராக இருக்கும்? எதற்கும் அஞ்சாத இரும்பு மனிதர் யார் என்று கண்டுபிடிங்க. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு விடை கிடைக்கும். கண்டுபிடிச்சிங்களா? பதில் சொல்ல போகிறேன். எல்லா பெண்களும் என்னை வந்து அடிக்க போகிறீங்க. பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியின் அடியை தாங்கிக் கொண்டு அழாமல் இருப்பவரே. கடி எண் 9. எந்த பூச்சியை தொட்டால் ஷாக் அடிக்கும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னடா அது, பூச்சியை தொட்டால் ஷாக் அடிக்குன்றாங்க? கண்டுபிடிங்க. யோசிச்சிங்களா? நல்லா யோசிங்க. என்ன பதில்னா, மின்மினி பூச்சி. கடி எண் 10. வெற்றிலையுடன் சேராத பாக்கு. அது என்ன பாக்கு? என்னடா அது, வெத்தலைன்னாலே பாக்கு போட்டு தான் சாப்பிடுவாங்க. பாக்கு இல்லாமல் சாப்பிடுவாங்களா அந்த வெத்தலையை? அந்த பாக்கு அப்படியேற்பட்ட பாக்கு. கண்டுபிடிச்சிங்களா? யோசிங்க. அதுதான் மைசூர் பாக்கு.